வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சல்லு. ஸோ எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக டைத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் கூட டைத்துக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நாங்கள் ரீசெண்டாக வந்து இந்த கிளாசிக்கல் அவுட்ஃபிட்ஸ் பற்றி பேசும்போது ஒரு ஃபோட்டோ ப்ளே பண்ணியிருந்தேன் இல்லையா? அதோட ஷர்ட்டு தான் இது. ஆக்சுவலாக இதோட மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மசராத்தி. ஆக்சுவலாக இது வந்து லேடிஸோட மெட்டீரியல் தான், பட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாய்ஸுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்லி இதை ரெஃபர் பண்ணுவேன். லினனையும் தாண்டி லினனோட பேட்டர்னில் இருக்கிற இன்னொரு மெட்டீரியலாக தான் மசராத்தி இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலாக என்கிட்ட இப்போ 2-3 ஷர்ட் இருக்குது. இன்னும் 2-3 ஷர்ட் தச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒரு அவசரத்துக்கு அயன் பண்ணாமல் கொடுத்துறதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் மசராத்தி ஷர்ட் தான் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் பிராண்டடாகவும் வாங்கலாம், பிராண்டட் இல்லைன்னா துணியை வாங்கிட்டு தச்சும் எடுக்கலாம். பிராண்டடாக வாங்குறதுனா கிட்டத்தட்ட 5000 ரூபா போகுது, 5000 ரூபா, 5000 ஆகுது. ஆக்சுவலாக அந்த பிராண்டில் இருக்கிற மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, சாதாரணமான மெட்டீரியல் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கிக்கிட்டு டெய்லர் பண்ணி எடுத்தீங்கன்னா மெட்டீரியலோட ப்ரைஸ் ஒரு 750 ரூபா போச்சு எனக்கு. அப்புறமா வந்து ஷர்ட் தைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபா தான் போகுது. மேக்ஸிமம் 2000 ரூபாக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட வேலையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போவே நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஷர்ட் தைக்கிறவங்க இதுங்களையும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்கப்பா. ஏன்னா பிராண்டடாக ஒரு மெட்டீரியல் வாங்குறது ஓகே தான், பிராண்டடாக ஒரு ரெடிமேட் ஷர்ட் வாங்குறது ஓகே தான், பட் ஸ்டில் நீங்கள் மெட்டீரியல் எடுத்து டெய்லர் பண்ணுறதுக்கு இதுவுமே கூட ஒரு ஈஸியான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வந்தோம்னா இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஹேர் ஸ்டைலுக்கும் பியர்ட் ஸ்டைலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சில பல பியர்ட் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் தான் பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம ஃபேஷன் பகுதியில். ஒன்று ஃபர்ஸ்ட்டாக வரும், இல்லைனா செகண்டாக வரும். சரி, ஓகே, அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி நம்ம செல்ஃப் கேர் பகுதியில் ஆல்கஹால், சாராயம் அப்படின்னு வரும்போது நம்மளோட நாளார்ந்த வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் உதவி செய்து, அப்புறமா வந்து இதை அளவாக எடுத்துக்கலாமா கிடையாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேச போகிறோம். ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து குடிக்கிறது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி சில பல விஷயங்களுக்கு நமக்கு உதவியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்குமே கூட ஒரு புரிந்துணர்வு இருக்கும். ஆல்கஹால் அப்படி இல்லைனா சாராயம் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது, நம்ம தான் அந்த தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா நம்ம இன்றைக்கி ஆட்டிடியூட் விஷயத்துலையுமே ஒரு சூப்பரான விஷயத்தை பேச போகிறோம். இறுதியாக எடுத்துக்காட்டு பகுதியில் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானா ப்ரோ இல்லை ஆஸ்கார் நாயகன் லியோனார்டோ டிகாப்ரியோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். வாங்க மக்களை, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம ஆரம்பித்தாச்சு. நிகழ்ச்சிக்குள்ளே போகும்போதே என்ன ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம், அதாவது நம்ம ஃபேஷன், ஃபிட்னஸ், அப்புறமா வந்து இன்ஸ்பயர், அப்புறமா வந்து ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி 4 விஷயங்கள் ஆங்கிலத்தில் சொன்னோன்னா, அப்படியும் இல்லை அப்படின்னா ஆடைகள், சுயக்கரை, எடுத்துக்காட்டு, அதுக்கப்புறமா நடத்தை. ஓகேவா? இந்த 4 விஷயங்களை பற்றி பேசுகிறது நமக்கு வழக்கமான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பேச போகிற விஷயங்கள் வந்து ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் முக்கியமான முதல் விஷயமா இருக்க போகிறது ஃபேஷன் பகுதி தான், ஆடைகள் பகுதி தான். ஸோ ஆடைகள் பகுதியில் நம்ம இன்னைக்கு முக ஆடைகளை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், பியர்ட் அண்ட் ஹேர் அப்படின்னு வரும்போது முடி, அப்புறமா வந்து தாடி, இது ரெண்டுமே வந்து கரெக்டான ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தால் தான் நமக்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கே ஒரு மாதிரி என்னடா மூஞ்சி இது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். போன வாரம் நான் வந்து க்ளீன் ஷேவில் இருந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி வாரம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹேர் விட்டு இருந்திருப்பேன், இன்னொரு வாரம் வந்து நான் வந்து பியர்டை டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பேன். காரணம், பசங்களுக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போயிடும். நம்ம மூஞ்சை பார்க்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு போய்ட்டு ஒரு ஹேர் கட் எடுத்துக்கோங்க, இல்லைனா பியர்ட் கட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மூஞ்சி தான், இப்போ இருக்கிற உங்களோட மூஞ்சி தான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, சரியா? ஏன்னா நீங்கள் இந்த மூஞ்சி தான் கண்ணாடியில் பார்க்குறீங்க, இந்த மூஞ்சை வச்சு தான் எல்லாமே இமேஜின் பண்ணிக்கிறீங்க, இந்த மூஞ்சை வச்சு தான் வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த மூஞ்சிக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மூஞ்சை மாற்றணும். அப்படி மூஞ்சை மாற்றணும்னா கழட்டி கீழே வச்சிட முடியுமா? அப்படிலாம் வச்சிட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டக்குன்னு போய்ட்டு ஒரு ஹேர் கட் எடுத்துக்கோங்க, கரெக்டான ஹேர் கட். அப்படி இல்லைனா இருக்கிற ஹேரையை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, அழகாக உங்களை மாற்றிக்கங்க. அப்போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ரொம்பவுமே பிரபலமான ஒரு கான்ஃபிடென்ட். எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமோ தெரியாது, பட் தெரியாமலே இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வர மந்த்லி ட்வைஸ் அப்படி இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு போயிட்டு ஒரு ஹேர் கட் எடுத்துக்கிறது உங்களோட கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த வரிசையில் நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹேருக்கு இந்த பியர்ட் சூட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது அதில் லாங் ஹேருக்கு ஃப்ரெஞ்ச் பியர்ட் வச்சுக்கிறது.
யாராச்சும் லாங் ஹேருக்கு ஃப்ரெஞ்ச் பியர்டு வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய இத்தாலியன் ஃபெலோஸ் வச்சுப்பாங்க. இத்தாலியனையும் தாண்டி ஃப்ரான்ஸ் ஃபெலோஸ் வச்சுப்பாங்க. சரியா, அவங்க வந்து ஜெர்மன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃப்ரான்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்டை வந்து அதிகமாக வச்சுக்கிறது அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது லாங் ஹேராக ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்டு வச்சுக்கிறது கூட அவங்களுக்கு ஓகே. ஏன்னா அவங்களோட நாட்டில் ஃப்ரெஞ்ச் பியர்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறதுனால. பட் ஸ்டில் நம்மளோட நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு லாங் ஹேரோட ஃப்ரெஞ்ச் பியர்டு வச்சா இப்படி தான் இருக்கும். பார்க்க நல்லா இருக்கா? ஏதோ ஜாப்பனீஸ் தீவிரவாதி, ஜாப்பனீஸ் மந்திரவாதி மாதிரியே இல்லை. சாரி, மந்திரவாதி. ஓகே, ஜாப்பனீஸ் மந்திரவாதி மாதிரியே இல்லை. காரணம் வந்து லாங் ஹேர் அப்படிங்கிறது 2 பக்கமாக விழும், ஒரு பக்கமாக விழும், இது எல்லாமே இருக்கும். ஃப்ரெஞ்ச் பியர்டு அப்படிங்கிறது மீசையும் இந்த ஒரு குட்டி தாடியும் மட்டும்தான் இருக்கும். சரியா, இந்த ரெண்டுமே மேட்சே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் லாங் ஹேர் வைக்கிறீங்கன்னா பியர்டுமே கூட ஓரளவுக்கு உங்களோட இந்த ஒரு லாங் ஹேரை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல சரி ஓகே ப்ரோ, எனக்கு ஃப்ரெஞ்ச் பியர்டு மாதிரி தான் வச்சே ஆகணும் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பியர்டை விட்டுட்டு இத்தாலியன் பியர்டுக்கு வந்துடுங்க. இத்தாலியனா இப்போ நிறைய இலங்கையில் இருக்கிற சகோதர மொழி நண்பர்கள் வந்து இந்த ஒரு பியர்டை ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இது ஒரு வெஸ்டர்னாக சூப்பரான ஒரு பியர்ட் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இத்தாலியன் பியர்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த பியர்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா லாங் ஹேருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரணம், இந்த ஒரு லாங் ஹேருக்கும் இந்த ஒரு பியர்டுக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருக்கும். சரியா, ரெண்டுமே ஒட்டி தான் இருக்கும். பட் ஃப்ரெஞ்ச் பியர்டு அப்படின்னு வரும்போது ரெண்டும் ஒட்டி இருக்காது. நிறைய இடத்துல வந்து ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் போர்ஷன் இருக்கும்போது அந்த கனெக்ஷன் இடிக்கும். சரி ஓகே, அப்படியே க்ளீன் ஷேவ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபுல்லாக கனெக்ஷன் போயிடும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்ச் பியர்டு வைக்கும்போது நல்லாவே இருக்காது. அப்புறமா பஸ்கட் அப்படின்னு வரும்போது க்ளீன் ஷேவ் வச்சுக்கிறது. இந்த ஒரு ஸ்டைலை யார் ட்ரை பண்ணுவா மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் அமெரிக்கன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கருப்பு நிறத்தவர்கள்லேயே அமெரிக்கன்ஸ் இருக்காங்களே, அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பஸ்கட் வச்சுருந்தாலுமே கூட அவங்களோட கலர் டோன் இருக்குது இல்லையா, கொஞ்சம் பிளாக்காக தான் இருப்பாங்க, அப்படி இல்லைனா ப்ரௌனாக இருப்பாங்க. அவங்களோட கலர் டோனுக்கு அவங்களோட ஹேர் ஸ்டைலோட சேர்ந்து அது ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க பியர்ட் வச்சாலும் ஒன்று தான், வைக்கலனாலும் ஒன்று தான், க்ளீன் ஷேவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுவே இலங்கையில் இருக்கிற ஒரு நண்பரோ, இந்தியாவில் இருக்கிற ஒரு நண்பரோ, அப்படி இல்லைன்னா ஈவன் ஒயிட் அமெரிக்கன்ஸ் கூட இந்த ஒரு ஸ்டைலை ட்ரை பண்ண மாட்டாங்க. க்ளீன் ஷேவ் வச்சுக்கிட்டு பஸ்கட் ப்ளே பண்ணுறது. ஏன்னா பஸ்கட் அப்படிங்கிறதே ஒரு லிட்டரலி மொட்டை அடிக்கிறது தான். சரியா, மொட்டை போடுறது தான். ஸோ மொட்டை போடுற அந்த ஒரு போர்ஷனில் நீங்கள் வந்து க்ளீன் ஷேவ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட முகத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஃபேஷியல் ஹேர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரே இருக்காது. ஃபேஷியல் ஹேர் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட முகத்தில் வளரக்கூடிய ஒவ்வொரு முடியையுமே நம்ம ஃபேஷியல் ஹேர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது வந்து புருவமாக இருக்கலாம், தாடியாக இருக்கலாம், முடியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபீச்சரே வந்து பார்க்க நல்லா தெரியாது. காரணம், நீங்கள் க்ளீன் ஷேவ் பண்ணி பஸ்கட் போட்டிருக்கீங்க. ஸோ பஸ்கட் அப்படின்னாலே ஒரு ஃபுல் பியர்டு வச்சுருங்க. ப்ரோ எனக்கு ஃபுல் பியர்ட்லாம் வராது ப்ரோ, பேட்சி பியர்ட் தான் வளருது. பேட்சி பியர்டையே கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டாலே ஃபுல் பியர்ட் மாதிரி தெரியும். அது உங்களோட செலூனில் இருக்கிற அந்த ஒரு பார்பரோட கையில் தான் இருக்குது. அது நீங்கள் பார்பரோட பேசி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பஸ்கட் அப்படின்னு வரும்போது க்ளீன் ஷேவ் மட்டும் ட்ரையே பண்ணிடாதீங்க. அப்புறமா சரி ஓகே, பேட்சி பியர்டை வந்து நீங்கள் ஃபுல் பியர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க தானே, அதனால் நான் பஸ்கட்டுக்கு மட்டும் கிடையாது, லாங் ஹேர் வச்சா கூட பேட்சி பியர்டை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மொக்கையான ஒரு ஐடியா. ஆக்சுவலாக இந்த ஒரு பேட்சி பியர்டை லாங் ஹேர் கூட மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேனோ ரீவ்ஸ். சரியா, இவர் வந்து ஒரு பேட்சி பியர்ட் நண்பர் தான். இவருக்கு வந்து இந்த போர்ஷனில் மட்டும்தான் ஆக்சுவலாக நல்லாவே பியர்ட் இருக்கும். மற்றபடி சுற்றி இருக்கிற எல்லா போர்ஷன்லையுமே அவருக்கு பியர்டு இருக்கான்னு அவருக்கே டவுட் இருக்கிற அளவுக்கு தான் பியர்ட் இருக்கும். ஸோ காரணம் என்னென்னா பியர்டு இல்லை அவருக்கு. ஓகே, பேட்சி பியர்ட் தான். சரியா, அவருக்கு வந்து தாடி பேட்சி பியர்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் லாங் ஹேர் கூட மெயின்டைன் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ரொம்பவுமே டிப்ரெஸ்டான ஒரு கேரக்டர். படங்கள்லையாக இருக்கட்டும், அவரோட ரியல் லைஃப்லேயே பார்க்கும்போது சம்டைம் டிப்ரெஸ்டான கேரக்டராக தான் தெரியும். அவர் பேச ஆரம்பித்தாதான் ஆக்சுவலாக ஓகே அவர் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டர் தான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இதுதான் பிரச்சனையே. நீங்கள் வந்து ஒரு லாங் ஹேர் கூட ஒரு பேட்சி பியர்ட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவுமே டிப்ரெஸ்டாக தெரிவிங்க, ரொம்பவுமே டல்லாக தெரிவிங்க. நீங்கள் ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு வந்தால் கூட டல்லாக தான் தெரிவிங்க. காரணம், உங்களோட தாடி வந்து ஃபுல்லாக இல்லை, உங்களோட முடி ஃபுல்லாக இருக்குது. ஓகே, பஸ்கட்டுக்கு அந்த ஒரு தாடி சூட் ஆனதுக்கு காரணம் முடியை நீங்கள் வந்து நல்லா ட்ரிம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களோட அந்த ஒரு தாடி ஃபுல்லாக இல்லைனாலுமே கூட மேட்சாக தெரியுது. பட் ஸ்டில் லாங் ஹேருக்கு நீங்கள் ஃபுல்லாக இல்லாத ஒரு பேட்சி பியர்டை வச்சுருப்பீங்களா இருந்தால் அது நல்லா இருக்காது. காரணம், ஒரு மாதிரி டல்லான ஒரு லுக்கை காட்டும், ரொம்பவுமே சோர்வா அப்படி ஒரு லுக்கை காட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இன்னும் கம்மியாயிடும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இருக்கிறது ஃபேட். ஆக்சுவலாக வந்து ஃபேடிங் அப்படின்னு வரும்போது நிறைய ஃபேட் இருக்குது. லாங் ஃபேட், ஷார்ட் ஃபேட், மிட் ஃபேட், அதுக்கப்புறமா டேப்பர் ஃபேட் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது எல்லாமே டிஃப்ரெண்டான
ஃபேடாக இருக்கும். ஆக்சுவலாக லாங் ஃபேட் அடிச்சிங்கன்னா மேலேயே வந்துடும். ஷார்ட் ஃபேட் வந்து ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும். மிட் ஃபேட் வந்து சாதாரணமாக இருக்கும். அப்புறம் வந்து டேப்பர் ஃபேட் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட உங்களோட அந்த ஒரு ஹெட் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்காது. ஒரு இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து டேப்பர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இது எல்லாமே ஃபேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனால் இந்த ஒரு ஃபேடிங் அப்படின்னு சொல்லப்படுற போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகிரும். சரியா? இந்த ட்ரிம்மரில் வந்து 0க்கு போட்டு எடுத்தோன்னா உங்களோட முடி இருக்கிற அந்த ஒரு இடமே தடயமே தெரியாத அளவுக்கு முடி போயிடும். சரியா? அந்த ஒரு போர்ஷனில் நீங்கள் க்ளீன் ஷேவ் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் இப்போ வச்சிருக்கிறது டேப்பர் ஃபேட். நான் க்ளீன் ஷேவ் வைக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் க்ளீன் ஷேவோட எப்படி இருக்கும்னு யோசித்தேன். இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்டு இத்தாலியன் பியர்ட் தான். ஸோ இத்தாலியன் பியர்ட் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து ஒரு போலீஸ்கார மாதிரி ஆயிடுச்சு. இத்தாலியன் பியர்ட் தான் நான் யூஸ் பண்ணேன். இத்தாலியன் பியர்ட் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் பியராக இருந்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பியர்ட்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷனில் இருந்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பியர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான இடம் இந்த ஒரு டேப்பர் ஃபேட். அப்படி இல்லைன்னா ஹை ஃபேட் லோ ஃபேட்லாம் அடிக்கும் போது தான். லாங் ஃபேட் கிடையாது. ஹை ஃபேட் லோ ஃபேட் மிட் ஃபேட். ஓகேவா? ஓகே, ஷார்ட் ஃபேட் லாங் ஃபேட்லாம் கிடையாது. ஹை ஃபேட் லோ ஃபேட் மிட் ஃபேட் இந்த ஒரு 3 ஃபேடையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களோட பியர்ட் வந்து ஒன்று இத்தாலியனாக வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரெஞ்சாக வச்சுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக சூட் ஆகும். ஸோ ஓகே சோல்ஜர்ஸ், இது எல்லாம் தான் நான் சொல்ல வந்த விஷயம். என்னென்னா உங்களோட தாடியும் முடியும் தான் உங்களோட லுக்கையே சேஞ்ச் பண்ணுது, உங்களோட கான்ஃபிடென்ட்டை வர வைக்குது. உங்களுக்கான அடுத்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணுன்னா உங்களோட முகம் நல்லா இருக்கணும். அந்த ஒரு முகத்தை அழகாக காட்டணும்னா நீங்கள் தாடியையும் முடியையும் கரெக்டாக வெட்டி தான் ஆகணும். இந்த பாடிக்கு இந்த முடி கரெக்டாக இருக்கும், இந்த மூஞ்சிக்கு இந்த தாடி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இது ரெண்டுமே ஒரு காம்போ. தாடியாக இருக்கட்டும் முடியாக இருக்கட்டும் ஒரு காம்போ. இவனுங்க 2 பேரும் ஒன்றா பார்க்க நல்லா இருந்தால் தான் உங்களுக்கே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே எப்படி பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பேசியிருந்தோம். ஸோ உங்களுக்குமே கூட ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஷோ வரும்போது நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் இன்றைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்றைக்கி செல்ஃப் கேர் பகுதியில் பேசுகிறது நம்ம ரொம்பவுமே வெறுக்கிற ரொம்பவுமே ஒதுக்குற ஒரு முக்கியமான போதைப் பொருள் அப்படின்னா சாராயம், அதாவது ஆல்கஹால். ஓகேவா? தமிழில் வந்து ஆல்கஹால் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாராயம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஆல்கஹால் அப்படிங்கிற பேர்லேயே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஏன்னா சாராயம் அப்படின்னு சொல்லும்போது அது போதைப் பொருள் மாதிரியே தான் கன்வே ஆகுது. ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும்போது அது பல பொருட்களில் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஆல்கஹால் வந்து எதுக்காகலாம் யூஸ் ஆகுது, ஓகேவா? இலங்கை மக்களுக்கும் சரி உலகளாவிய மக்களுக்கும் சரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நாளார்ந்த வாழ்க்கையில் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது க்ளீனிங். ஆக்சுவலாக வந்து நம்ம சில பல கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு விட கக்கூஸ் கழுவுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்ச்சி விட்ருப்பாங்க. ஆக்சுவலாக சரியா, கழிவுகளை கழுவுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. காரணம், அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடித்தோன்னா நம்மளோட வயிற்றில் இருக்கிற கழிவுகளுமே கூட அதிகமான ஹார்ஷான விதத்தில் ரொம்பவுமே கழிவுப்பட்டு போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ஆகும்போது உங்களோட ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால தான் அதை குடிக்க வேணாம்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற சில பல கூல்ட்ரிங்க்ஸோட இன்னொரு தன்மையை எடுத்து வச்சுருக்கிற இன்னும் சில பல க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ் டாய்லெட் கழுவுறதுக்கு தான் இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டாய்லெட் கழுவுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சாதாரணமாக ஒரு சமமான அளவில் ஆல்கஹால் இருக்கும். ஓகே, ஆல்கஹால் வந்து டாய்லெட் கழுவுற ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அதனால தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டில் இன்னும் க்ளீனாக யூஸ் பண்ணுறதுக்கான வழியுமே கூட இருக்குது. யாருமே அதை குடிக்க போகிறது கிடையாது. அதனால் அது வந்து நாளார்ந்த வாழ்க்கையில் ரொம்பவுமே யூஸ் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்த இப்போ வரைக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம்னா சானிடைசர். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கொரோனா காலத்தில் சரக்கு வாங்குறதுக்கு வைன் ஷாப்லாம் மூடி இருக்கும்போது சானிடைசர் எடுத்து குடிச்சிட்டான், அவன் ஒரு மாதிரி கிறுக்கலான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் வந்து சானிடைசரில் தேவையான அளவு ஆல்கஹால் இருக்குது. உங்களோட கைகளையும் சரி உங்களோட இடத்தையும் சரி க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, அதையும் தாண்டி இன்னொரு கிருமி வந்து உங்களோட கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்குமே கூட இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அப்புறமா மெடிக்கல் யூஸுக்காகவும் எடுக்கிறாங்க. ஆல்கஹாலை மெடிக்கல் யூஸுக்காக எடுக்கிறாங்களா ப்ரோ, என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக சில பல இடங்களில் உங்களோட பாடி வந்து ரொம்பவுமே கோல்டாகிற போர்ஷனில் டக்குன்னு ஹீட் பண்ணணுன்னா ஆல்கஹால் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டி, மெடிக்கல் ஷாப் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், எங்கன்னு தெரியல. பாடி ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது, உடனே ஹீட் தேவை, இல்லாட்டி ஃபிட்ஸ் வந்துடும். அதையும் தாண்டி க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு ஆல்கஹால் ஆப்ஷனெலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது மெடிசன், அதாவது மெடிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சர்ஜிக்கல் வைப்ஸ் இருக்குது இல்லையா, சில பல வைப்ஸுக்கு வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா வைப்ஸுக்கும் கிடையாது, சில பல வைப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜிக்கல் மாஸ்க்குமே கூட யூஸ் பண்ணுறாங்க. காரணம், ஆல்கஹால் மூலியமாக இன்னொரு இடத்துலேருந்து வர்ற ஜெர்ம்ஸை வந்து தடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அப்புறமா வந்து சில பல இன்ஜெக்ஷன் போர்ஷன்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம இன்னும் தேடி பார்க்கணும். அப்படிங்கிறதுனால
அப்படிங்கிறதுனால நம்ம தாண்டி பேசிடலாம். அதையும் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சில பல மருந்துகளில் கூட ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, இந்த மருந்துகளில் எதுக்கு ப்ரோ ஆல்கஹால் யூஸ் பண்ண போகிறாங்க, நீங்கள் என்ன லூஸா அப்படின்னு கேட்குறாங்களா இருக்கும். இல்லை, சின்ன பசங்க குடிக்கிற அப்படி இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற காஃப் சிரப் இருக்கு இல்லையா, இருமல் பானி இருக்கு இல்லையா, அந்த இருமல் பானிலையுமே கூட ஆல்கஹால் யூஸ் செய்யப்படுது. காரணம், அந்த ஒரு திரவத்தை ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிச்சி வச்சுக்கணும்னா இந்த ஒரு ஆல்கஹால் தேவைப்படுது. அதே மாதிரி தான் கிருமிகளை கொல்றதுக்கு ஒரு முக்கியமான போர்ஷனாக ஆல்கஹால் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா தான் விஷம். இந்த ஒரு இடத்துல மருந்தாக வேற இருக்குது. அப்புறமா இந்த கண்ணாடி துடைக்கிறது, அப்புறமா வந்து வீட்டில் இருக்கிற சில பல பொருட்களை துடைக்கிறது, ஆக்சுவலாக வந்து ஃபோன் துடைக்கிற இந்த ஒரு சின்ன ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து ஆல்கஹால் யூஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட அந்த ஒரு கண்ணாடியாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், இந்த இடங்களில் வந்து சின்ன சின்ன கிரீஸ் ஒட்டி இருக்கும். அந்த கிரீஸுக்கு வந்து தேவையான அளவு பவர் தேவை. அதுக்கு வந்து தண்ணியை போட்டு துடைச்சிங்கன்னா சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி இடத்துல ஆல்கஹால் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கிறனால டக்குன்னு அப்படியே வெட் பண்ணி போயிடும். சரியா, அந்த ஒரு ஈரத்தோட சேர்த்து கட் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. கண்ணாடியை ப்ரோ இல்லை, கண்ணாடியில் இருக்கிற கிரீஸை வந்து கட் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், சீக்கிரமாக காஞ்சிரும். ஆக்சுவலாக தண்ணியை போட்டு துடைச்சாலும் சரி, வேறு ஏதாச்சும் போட்டு துடைச்சாலும் சரி, ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும், இல்லைனா காயவே காயாது, ஈரமாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். பட் ஆல்கஹால் அப்படின்னு வரும்போது சீக்கிரமாக காயறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறமா சில பல உணவுகளில் கூட யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக பெவரேஜஸ், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னா தயாரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை தயாரிக்கும் போது ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கே இதில் டேஸ்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். காரணம், அந்த ஒரு டேஸ்ட்டை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அது வெளியே அனுப்பிடும். சரியா, அப்படி வெளியே அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு டேஸ்ட் ஃபீல் ஆகாது, ஓரளவுக்கு தான் ஃபீல் ஆகும். ஓகேவா, அந்த ஒரு இடத்துல ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படுற நண்பர் எதுக்காக உதவுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு சுவையை அப்படியே தேக்கி வச்சுக்கிறதுக்காக, கேரி பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, அதில் வந்து ஒரு வெண்ணிலா எசன்ஸ் போட்டிருக்கு. சரியா, அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா எசன்ஸ் லைட்டாக ட்ரை ஆகி ஃப்ளூடாக வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த தனி மாதிரி திட்டாக தெரியுது. இப்போ வந்து சாக்லேட்டோட டேஸ்ட் மட்டும் தான் வருது, அந்த வெண்ணிலா எசன்ஸ் டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம், அந்த ஒரு வெண்ணிலா எசன்ஸில் தேவையான அளவு ஆல்கஹால் கலக்கப்படலை அப்படிங்கிறது தான். ஏன்னா வெண்ணிலா எசன்ஸ்லையுமே கூட தேவையான சிறிய அளவு தான் ஆல்கஹால் கலக்கப்படுது. சரியா, அந்த ஒரு ஆல்கஹால் கலக்கப்படுறதுக்கு காரணம், அந்த ஒரு ஃப்ளேவரில் வந்து தேங்கி நிற்கிறதுக்காக, கேரி பண்ணிக்கிறதுக்காக ஆல்கஹால் யூஸ் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறமா இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் யூசஸ். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். இந்த மார்க்கர் பென் இருக்குது, அப்புறமா வந்து பெயிண்ட் இருக்குது, அப்புறமா வந்து இன்னும் சில பல விஷயங்கள் இருக்குது. இதுங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு கெமிக்கலை ஃபர்ஸ்ட்டு கேரி பண்ணிக்கிறதுக்காக. ஆல்கஹாலில் இருக்கிற ரொம்பவுமே முக்கியமான தன்மையாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணாலும் அதை கேரி பண்ணி ரொம்ப நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஆக்சுவலாக நான் எதுக்காக வெண்ணிலா எசன்ஸை சொல்லியிருந்தேன்னா, வெண்ணிலா எசன்ஸுமே கூட தனியாக யூஸ் பண்ணோன்னா அதை கேரி பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆல்கஹாலோட யூஸ் பண்ணும்போது அது அழகாக கேரி பண்ணிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இங்க் அப்படின்னு வரும்போது, சரியா, இந்த மார்க்கர் பென்னு, அப்புறம் பேஸ்டல், இதுலலாம் வர இங்க் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களோட புக்கில் காயாது, அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா புக்கே கிழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு இங்கில் ஆல்கஹால் கலக்காததான். அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று தான், ஆல்கஹால் கலந்துருக்கும் போது சீக்கிரமாக காஞ்சிரும், உங்களோட புக்குக்கு எந்த வித பாதிப்பும் வராது. இன்னொரு விஷயம் தான், ஆல்கஹால் இருக்கும்போது அந்த ஒரு இங்கோட அந்த ஒரு கேரிங், அந்த ஒரு தேங்கி நிற்கிற தன்மை வந்து அதிகமாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அடுத்ததாக இருக்கிறது பெயிண்ட்ஸு. ஸோ இப்போ சொன்ன அதே விஷயந்தான், பெயிண்ட் அப்படின்னு வரும்போது சீக்கிரமாக காயணும் அப்படின்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா பெயிண்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பெயிண்டில் ஆல்கஹால் இருந்தால் தான், இந்த டினர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இலங்கையர்களுக்கு வந்து டினர் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டினர் வந்து தணிக்கிற ஆல்கஹால் தான். ஓகேவா, ஆல்கஹால் மட்டுமே நிறைந்த ஒரு பொருள்னா டின்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் டின்னரில் வந்து அதிகமான அளவில் ஆல்கஹால் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெடிசின்ஸில் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுக்கு காரணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ எஸ், கரைய வைக்கிறதுக்காக, சால்வெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பேசியிருந்திருப்போம். கரைய வைக்கிறதுக்காகவும் கரைந்த அந்த ஒரு பொருளை சரியான அளவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஆல்கஹால் தேவைப்படுது. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு பொருளில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் தேங்கி நிற்கிறதுக்கும் கூட இந்த ஒரு மிக்சர் தேவைப்படுது அப்படின்னே சொல்லலாம். காரணம், இந்த ஒரு இடத்துல அதிகமான அளவில் நீங்கள் பார்க்குற ஆல்கஹால் ஒவ்வொன்றுமே அதில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையுமே தேக்கி வச்சுக்கிறதுக்காக
குறைக்கிறதுக்காக உதவுது அப்படிங்கிறதுனால. இன்னொரு விஷயம், ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த ஒரு ஆல்கஹாலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஸ், நான் வந்து இந்த பிவரேஜஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அப்புறமா வந்து மெடிசின்ஸ் சொல்லியிருந்தேன், அப்புறமா வந்து சில பல மெடிசின்ஸ் இந்த ஒரு காஃப் சிரப்லலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி பெயிண்ட்டு, சானிடைசர், பென்னு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச சில பல பொருட்களும் சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கும்போது ஆல்கஹாலை வந்து குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்களே ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் வந்து ஆல்கஹாலே எடுத்துக்க மாட்டேன், எனக்கு வந்து அது பிடிக்காது அப்படின்னு இருக்கும்போது சாக்லேட்டில் இருக்கும், பிவரேஜஸில் இருக்கும், மருந்துகள்லையே இருக்கும்னா நான் எப்படி குடிக்காமல் இருக்கிறது, எனக்கு வந்து ஆல்கஹால் வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து போதைப் பொருளோ சாராயமோ கிடையாது, அது ஒரு கெமிக்கல். ஓகே, நீங்கள் ஒரு ஜெல் பேக்கெட் வாங்கினா கூட ஆல்கஹால் ஃப்ரீன்னு இருக்கும், ஏன்னா அது ஒரு கெமிக்கல். ஓகேவா, அது ஒரு கெமிக்கல் மட்டும்தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற விட்டமின்ஸ் மாதிரியே இன்னொரு கெமிக்கலாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காய வைக்கிறதுக்காக, ரொம்ப நாள் தேக்கி நிற்கிறதுக்காக, ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக ஆக்சுவலாக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் போதைக்குள்ளாவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக மாட்டீங்க. பட் போதை அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்கள் அதிகமான அளவில் கன்சியூம் பண்ணும்போது உங்களால் விட்டு கொடுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக அதுக்கு போதை ஆவீங்க. சாஃப்ட் ட்ரிங்க் அதிகமாக குடிக்கிறீங்க, உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னா போதை தான், அதுக்கு ஆல்கஹால் வரணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் நீங்கள் சும்மா ஒரு பவுடரை போட்டு குடித்தாலுமே கூட அது சாஃப்ட் ட்ரிங்காக தான் மாறும். அதனால் எடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருந்தேன். இருந்துமே கூட திரும்பவுமே ஞாபகப்படுத்துகிறேன், சாராயம், போதைப் பொருட்கள், மதுபானம், இது எல்லாமே தவறான ஒரு விஷயம். இதனால் உங்களோட வாழ்க்கை கெட்டு போகுமே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே கரெக்ட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் இன்னைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. ஸோ இன்றைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே இருக்கிறதும் குடியை கெடுக்கும் அப்படிங்கிற கருத்து தான். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி குடி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆல்கஹால் அப்படி இல்லைனா சாராயம், மதுபானம் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையிலையுமே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எப்படியெல்லாம் எந்த நபர்களுக்கெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், பெண்கள் அப்படின்னு வரும்போது, நம்ம ஆண்களுக்கான நிகழ்ச்சி பண்ணுறனால பெண்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை நான் இப்போவே மென்ஷன் பண்ணி முடிச்சிடுறேன். பெண்கள் அப்படின்னு வரும்போது அவங்க கன்சீவ் ஆக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக ஒரு பிளான் இருக்குது, அதாவது ஒரு தாயாக மாறணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா குடிக்கவே கூடாது. ஆக்சுவலாக வந்து உங்களோட பாடி ஹீட்டுக்காக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மருந்துகளாக கொடுப்பாங்களே தவிர நீங்கள் டைரெக்டாக குடிக்கவே கூடாது. காரணம், ஆல்கஹால் அப்படிங்கிற சொல்கிற ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு விதத்தில் வேணாலும் உங்களோட உடலில் இருக்கிற அந்த ஒரு ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற தன்மையை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. பசங்க அப்படின்னு வரும்போது பல காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு லிவர் பிரச்சனை, அப்படி இல்லைனா ஏதாச்சும் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லைனா உங்களுக்கும் சாராயத்துக்கும் வந்து ஒத்து போகாது அப்படின்னா குடிக்கவே குடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. போதை எல்லாருக்குமே கிடைக்கும், பட் உடல் எல்லாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எண்ட் ஆஃப் தி டே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம குடிக்கிற ஒரு பியர், அதாவது சாதாரணமாக நம்ம குடிக்கிற அந்த ஒரு பியரில் வந்து 330 ml-க்கு கிட்டத்தட்ட ஒரு 3% ஆல்கஹால் தான் இருக்கும். அதையும் தாண்டி குடித்தோன்னா தான் அதிகமான லெவலில் ஆல்கஹால் கிடைக்கும். அப்படி இல்லை வைன் அப்படின்னு வந்துக்கிட்டிங்கன்னா 450 ml அப்படின்னா 250 ml-க்கு கிட்டத்தட்ட 13% ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஸ்பிரிட்ஸ், அதாவது இந்த ஒரு அரக், அப்புறமா வந்து விஸ்கி, வோட்கா, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சாதாரணமாக நம்ம குடிக்கிற ஒரு 350 ml-லையே 40% ஆஃப் ஆல்கஹால் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, இது எல்லாமே முக்கியமான விஷயங்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருக்கிற இடத்துல இருந்து நிறைய குடிக்கிறவர் செத்துருவார். ஓகே, வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கிறவர் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருப்பார். ஓகே, இல்லை நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி கன்சிஸ்டண்ட்டாக குடிச்சிருவேன் அப்படின்னா அது ஹெல்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக குடிக்கிறது ஓகே தான், சரியான அளவில் தேவையான அளவு மட்டும் குடிச்சிட்டிங்கன்னா ஓகே தான். பட் ஸ்டில் இல்லை, நான் ஒரு இடத்துல உக்காந்தேன்னா அதுக்கப்புறம் ஃபுல் அடி தான் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிங்கன்னா தப்பு. ஓகே, ஆக்சுவலாக வந்து குடிக்கிறதே தப்பு தான். எந்த ஒரு விதத்துலையுமே உங்களோட உடம்புக்கு நீங்கள் உங்களோட சுயநினைவை இழந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு போதைப் பொருளும் மதுபானமும் தப்பு தான் அப்படிங்கிறத இப்போவே ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ குடியை கெடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே பேச போகிறது ஒரு தவறான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆக்டராக இவர் எப்படி அப்படிங்கிறத பேசிடலாம். லியோனார்டோ டிகாப்ரியோ அவர்கள், இவர் வந்து 1974 ஒரு சிறுவர் கதாபாத்திரமாக ஒரு சின்ன டிவி ஷோ பண்ணுறாரு. அந்த ஒரு டிவி ஷோலையே நல்லா பிரபலம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா சின்ன படங்கள் பண்ணி ஒரு படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு. அந்த ஒரு கதாபாத்திரம் ரொம்பவுமே
மோசமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். அதையும் சின்ன வயசுலேயே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவரோட பிரேக் த்ரூ அமையுது டைட்டானிக் அப்படின்னு சொல்லப்படுற படம். டைட்டானிக் அப்படின்னு சொல்லப்படுற படத்தில் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஒரு படமே வந்து நிறைய இடங்களில் கரெக்டான விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறதுனால இவர் ரொம்பவுமே பிரபலமாக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா பல படங்கள் பண்ணுறாரு. ஆஸ்கார் நாயகனாக மாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். பல விதத்தில் ஆஸ்கார் ஜெயிச்சிருக்காரு. ஒவ்வொரு படத்துலையுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பின்னி படம் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்களேன். ஆஸ்காரை வந்து அவரோட காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஆஸ்கார் அவருக்கு வந்து சப்பு சுப்புன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஸோ நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட உச்சக்கட்டமாக ஒரு அவார்டாக இருக்குன்னா ஆஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஆக்சுவலாக அதையும் தாண்டி நிறைய நடிக்கலாம். ஆக்சுவலாக ஆஸ்கார் கிடைச்சாலும் இல்லைனாலும் உங்களோட நடிப்பு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நடிப்பு பெஸ்ட்டு தான். ஸோ ஃபீல்டில் இருக்கிறவங்க ஏன் நடிச்சிடாதீங்க. காரணம் நடிப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து ஒரு அவார்டை கொடுத்து முடிச்சிட முடியாது. அதையும் தாண்டி பல விதத்தில் நடிக்கலாம். பல விதத்தில் வந்து அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால ஆஸ்கார் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு விஷயமே கிடையாது. ஆஸ்கார் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குன்னா போகிறது நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் உங்களோட நடிப்பு திறனை வந்து ஆஸ்கார் அப்படிங்கிற ஒரு சின்ன அவார்டுக்குள்ளே அடைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இறுதியாக எடுத்துக்க கூடாத ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இவர்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபெமினைன் குணம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், பெண்களை வந்து யூஸ் பண்ணுற விதம். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21-20 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பெண்மணி கூட என்ன தான் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பிரேக்கப் பண்ணிப்பாராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வதந்தியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உண்மையாகவே இருக்குது. இவரே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், பல பெண்களை டேட் பண்ணியிருக்காரு. பல பெண்கள் வந்து 21 வயசு தாண்டிருச்சுன்னா அவங்களை வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து ஒரு வயசு அப்படி இல்லைன்னா ஒரு நிகழ்வு, அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும், ஆசைக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு ஆக்டரை பார்த்தோ அப்படி இல்லைன்னா இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தை பார்த்தோ அதை வந்து எப்போவுமே இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு அதிகபட்ச தேவை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வந்து தனியாக தான் குழிக்குள்ளே போக போகிறீங்க. அந்த ஒரு குழிக்குள்ளே இவர் தான் என்னோடய புருஷன் அப்படின்னு அழுகிறதுக்காக ஒரு பெண் வேணும். அந்த ஒரு பெண்ணை வந்து சும்மா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்காம 21 வயசு தாண்டினா நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காம பல 100 வருஷம் ஆனாலுமே கூட அவள் என்னோட மனசில் நிற்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா தான் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இவரோட எடுத்துக்காட்டு நான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், பல விஷயங்கள் பேசியாச்சு. ரீகேப்லாம் போனோன்னா இன்னும் டைம் ஆயிரும். அப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சி இருக்குது ப்ரோ, போங்க ப்ரோ அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவீங்க. அதனால் நான் இப்போ கிளம்புறேன். இன்னொரு நாள் வருவேன். அது வரைக்கும் உங்கள் மீது விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க. டாடா. Thank you.